ஜெசுடினோட அம்மா வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து ஏசப்பாட்ட கேட்டிருந்தாங்களாம், நான் இன்னொன்று ஒரு பிள்ளைய நான் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பிள்ளைய அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ரொம்ப நாள் ஜோம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ என்னோட ப்ரொப்போசல் வந்தபோது அம்மா சொல்லுவாங்க, ஏசப்பா அவங்க கிட்ட சொன்னாங்க, நீ ஒன்று கேட்டல்ல, ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தல்ல, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு ஏசப்பா சொன்னதாக என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. என்ன நான் அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், நிறையா டைம் பண்ணியிருக்கேன். முதல்லலாம் வந்து இவங்க இவ்வளோ தூரம் அன்பு செலுத்த முடியுமா, இவங்க நடிக்கிறாங்களா, என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்படி அன்பா இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். நான் என்னோட கோபத்தை காட்டியிருக்கேன். அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க வந்து மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. இப்போ நான் வந்து என்கிட்ட இவங்க கத்துனா என்னால் தயங்க முடியாது. தயங்க முடியாதுன்னா நான் அழுதுருவேன். இல்ல ஆக்சுவலி ஸோ அப்பெல்லாம் இப்போ யாராவது கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், மண்டே இல்லை நான் இன்னைக்கு பிஸியாக இருக்கேன், இன்னைக்கு நான் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு, அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஓகே, அந்த அளவுக்கு. ஆமாம், இங்கே உள்ளதெல்லாம் கல்ச்சர் வந்து நான் இப்போ மீட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா தான் அது வேலிட். நான் ஒய்ஃபோட ஹோட்டலில் இருக்கேன்னா அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, பேசுங்கன்னு. அப்படியே என் உடம்பு லவி எப்படி ஹாஸ்டல் காரியங்களை பற்றி பேசும்பொழுது அப்படியே உடம்புலாம் ஆடும், பயங்கரமாக அழுகும், மூச்சு நிற்கிற மாதிரி அழுகும். அந்த மாதிரி நான் அழுதேன். அழுதுட்டு லவி என்னால் பார்க்கவே முடியல, அப்படியே வெக்கம் அப்படியே என் பாடியில் அப்படியே ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அதையே திரும்ப ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு இப்படி இப்படி கை வச்சுட்டு கத்துறேன், ஆண்டவரே எங்க இருந்தீங்க அப்பா அப்படின்ட்டு. ஸோ கடவுள் மேலே கோபமா இருந்தேன்றது எனக்கு தெரியாது. இவ்வளோ வெக்கம் எனக்குள்ள இருந்ததுன்றது எனக்கு தெரியாது. அப்படியே உடம்புலாம் நடுங்குது, கிடு 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 கிடுன்னு லிட்டரலா நழுறேன். அப்போ என்ன பண்ணுச்சுன்னா லவி என் ஃபேஸ் எப்படி பிடிச்சி என் கண்ணை எப்படி திறந்து இப்படி பார்த்து, இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட 14 இயர்ஸில் உங்களுடைய இதில் ஜேர்னியில் அதை பற்றி சிலது கேட்க விரும்புகிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, பொதுவாக வந்து வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற அந்த ஃபைட்டுன்றது ரொம்ப இதாகிட்டு இருக்கோம். பட் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு ஊழியக்காரர் குடும்பம், உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருந்தது உங்களுக்கும்? ஸோ ஜெசுடினோட அம்மா வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து ஏசப்பாட்ட கேட்டிருந்தாங்களாம், நான் இன்னொன்று ஒரு பிள்ளைய நான் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பிள்ளைய அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ரொம்ப நாள் ஜோம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ என்னோட ப்ரொப்போசல் வந்தபோது அம்மா சொல்லுவாங்க, ஏசப்பா அவங்க கிட்ட சொன்னாங்க, நீ ஒன்று கேட்டல்ல, ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தல்ல, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு ஏசப்பா சொன்னதாக என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அவங்க பொண்ணா ஏற்றுக்கிட்டாங்க, என்ன அவங்க பொண்ணாக தான் நடத்துகிறாங்க. நான் அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், நிறையா டைம் பண்ணியிருக்கேன். முதல்லலாம் வந்து இவங்க இவ்வளோ தூரம் அன்பு செலுத்த முடியுமா, இவங்க நடிக்கிறாங்களா, என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்படி அன்பா இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். நான் என்னோட கோபத்தை காட்டியிருக்கேன். அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் ஆக்சுவலி அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனதுனால எனக்கு யார் அப்பா அம்மா ஃபிகரில் இருக்கவங்களுக்கு மேலெலாம் எனக்கு கோவம் இருந்துச்சுங்கிறத நான் லேட்டர் ஆன் கண்டுபிடிச்சேன். யாரோ ஒருத்தவங்களை அங்கிள் ஆன்ட்டின்னு கூப்பிடுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஐ ட்ரஸ்ட் அங்கிள்ஸ் அண்ட் ஆன்ட்டிஸ் பிகாஸ் நான் ஹாஸ்டலில் வளர்ந்தும் போது என்கிட்ட அன்பு காட்டின நிறையா பேரை நான் அங்கிள் ஆன்ட்டின்னு கூப்பிட்டு பழக்கங்கிறதுனால தேட் இஸ் பெட்டர். அப்பா அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு ஃபாதர் மதர் ஃபிகர்ஸ்ட்டு எனக்கு கோவம் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான்
ஜஸ்டினோட அம்மாவோட நான் இது இவங்க எதுவும் பண்ணலை, ஆனால் ஜென்ரலாக மதர் ஃபாதர் ஃபிகர்ஸ் இருக்கிற கோவத்தை நான் இவங்க மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ஆனால் இது ஏன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே நான் வந்தேன். அட் ஒன் பாயிண்ட் ஐ மேட் அ டெசிஷன். இவங்க சொன்னாங்க, லவி யூ ஹாவ் டு டிசைட், ஐ ஆம் வில்லிங் டு ரிசீவ் த லவ் தட் தே கிவ். இத்தனை நாள் உனக்கு இல்லாததுனால எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். நவ் ஷீ இஸ் வில்லிங் டு கிவ் யூ கேர் அண்ட் லவ். ஆனால் நீ அதை வந்து பெற்றுக்கொள்ள நீ கஷ்டப்படுற. யூ ஹாவ் டு டிசைட் டு ரிசீவ் தேர் லவ். யுவர் மம்மன், என்னோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இப்போ வந்து உனக்கு தே ஆர் வாண்டிங் டு கிவ் கேர் அண்ட் லவ், நீ வந்து அதை ரிசீவ் பண்ண நீ ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லிட்டரலாக வாயை திறந்து சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ வலி, கோவம். சின்ன வயசுல 5 வயசுல இருக்கும் போது 25 வயசு வரைக்கும் யாரும் இல்லை. இப்போ வந்துகிட்டு கொடுக்கவில்லைங்கன்னா எனக்கு தேவையில்லையே, நான் வளர்ந்து முடிச்சுட்டேனே. புரியல அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு அந்த அவங்களோட லவ் அண்ட் கேர் எனக்கு புரியாம இருந்துச்சு, புரியல. ஸோ தென் அந்த டெசிஷன் வாயை திறந்து சொல்லுனா எனக்கு வாயை வரவே மாட்டேங்குது. ஐ ரிசீவ் தேர் கேர் அண்ட் லவ் அப்படின்னு வாயை திறந்து சொல்ல கஷ்டப்பட்டேன். ஆனால் அது சொன்னேன் அண்ட் ஐ மேட் தட் டெசிஷன். அதுக்கப்புறம் ஐ saw a significant smooth relationship with his parents. ஓகே. அதே மாதிரி வந்து நீங்கள் சின்ன வயசில் அந்த ஃபுல்லாக அந்த ஹாஸ்டல்லே வளர்ந்ததுனால மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறேன், இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்களே சொல்கிறீங்க. அப்போ வந்து பிரதருடைய இது எந்தளவுக்கு பொறுமையாக இருப்பாங்களா, எந்தளவு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, அதை பற்றி விஷயங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இவங்க வந்து மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. இப்போ நான் வந்து என்கிட்ட இவங்க கத்துனா என்னால் தாங்கிக்க முடியாது. ஓகே ஓகே. தாங்கிக்க முடியாதுன்னா நான் அழுதுருவேன். நடந்திருக்கா? அந்த மாதிரில இல்லை, ஆக்சுவலி நார்மலாக அவங்க பேசும் போதே நான் அழ ஆரம்பிச்சிருவேன். ஓகே ஓகே. அந்த ஓகே ஓகே. ஸோ அந்த கத்துற லெவலுக்குலாம் போகாது, கத்துற லெவலுக்கு போகிறதில்ல. நான் என்ன சொல்வேன்னா, he has been very very patient with me. Okay okay. He has been very patient with me. And yeah, not been perfect, but yeah. ஸோ சில இடங்கள்ல நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது இவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னோட ஜேர்னியில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மை ஓன் செல்ஃப், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சரி உலகம்னா இப்படி, பீப்புள்னா இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க. எனக்கு புரியாமல் நான் வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லும் போது என்னை புரிய வைக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் கத்தியோ சரி இது வேலைக்காகாது அப்படின்னு அவங்க வரல. நீங்கள் ஒரு டிசிஷன் சொன்னீங்களா, இப்போ 4 டிசிஷன் எடுத்தேன் மேரேஜுக்கு முன்னாடி, டிவோர்ஸ் சொல்ல மாட்டேன், அடிக்க மாட்டேன், இதெல்லாம் ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருந்துச்சா? தேரியாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அது ஓகே வருந்ததா உங்களுக்கு? நிறைய சுச்சுவேஷன் வந்துருக்கோம்ல உங்களுக்கு? ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் எடுத்த டெசிஷன்ஸ். ஓகே ஓகே. அதனால் என் மைண்டில் அதை வந்து நான் ஃபைட் பண்ணிலாம் ஒன்றும் இடத்துக்கே வரல. கஷ்டமாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருந்தது, ஆனால் இந்த தாட்ஸ் கிட்ட நான் பேட்டில் பண்ணது இல்லைன்றேன். மெயினாக வந்து நான் சொல்லுவேன் வந்து மூணு ஃபேக்டர் சொல்லுவேன். ஒன்று வந்து இந்த ட்ரினிடேரியன் காஸ்பல், ரெண்டாவது வந்து என் வாழ்க்கையில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், மூணாவது அவங்க எனக்கு கற்றுத்தந்த டூல்ஸ். இந்த 3 காரியம்தான் வந்து எங்களுடைய மேரேஜோடைய சக்ஸஸ்க்கு காரணம். ஓகே சூப்பர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் ஃபேமிலியை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பற்றி நான் கேட்க வரப்போ, நீங்கள் மினிஸ்ட்ரி நிறைய ஊழியங்கள் வளர்ந்துட்டே இருக்குது, அதிலே இருக்கும். பட் நம்ம ஃபேமிலியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னா எப்படி இருக்கும்? அதை பற்றி நீங்கள் சொல்லிடுறாங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமிங் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு இருந்ததா? அது எப்படி? ஸோ நான் என்ன சொல்வேன்னா, காட் லவ்ட் மீ ஸோ மச். அதனால தான் கேரியை டெபியை ஏர்லி ஆன் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸில் கேரி டெபியை
அப்பா கூட்டிகிட்டு வந்தது வந்து பிகாஸ் ஹி லவ்ட் மீ அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்குன்னா கேரி டெபியோட இன்புட் இப்படி இந்த சின்ன வயசில் இப்படி இருந்ததுனால இப்படி புரிதல் இருக்குது, இந்த இடத்துல இப்படி புரோக்கனாக இருக்கிறா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரேம் ஒர்க் அவங்க கொடுத்தது இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஜெசூடியனுக்கு அவங்க கொடுத்த இன்புட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ கேரி வந்து இனிஷியல் டேஸ்லேயே சொல்ல ஆரம்பித்தார். ஸோ விச் டே இஸ் யோர் டே வித் லவி அப்படின்ட்டு ஜெசூடியன்ட்ட கேட்பார். விச் டே நம்ம வந்து ஊழியத்தில் இருக்கனால எவ்ரிடே ஐம் வித் ஹர் அப்படின்றது. ஊழியக்காரங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. உங்க மனைவிக்குன்னு நீங்க கொடுக்குற நாள் என்ன, எப்பயுமே கூட தான் இருக்கு அப்படின்றாங்க. அதே பதில நம்ம சொல்லும் போது அவர் இல்ல, சரி நீ எப்பயுமே கூட ஒன்றும் இல்லை, ஒரே கூரையில இருக்கன்றனால கூட இருக்கன்னு கிடையாது. கூட இருக்குன்றது அவங்க கூட ஃபுல்லா நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது. மீது எல்லா காரியங்கள் ஒதுக்கி வச்சுட்டு உன் மனைவிக்காக எந்த ஊழிய காரியங்களுக்கு நோ சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டாரு. மனைவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நீ யாருக்கு நோ சொல்லியிருக்கன்னு கேட்டாரு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள். ஏன்னா நம்ம இப்போ வந்து இப்போ ஸோ மண்டே ஒரு நாள் எடுத்து சரி ஒய்ஃபுக்குன்னு வச்சிருந்தாரு, மண்டே ஆஃப் எடுத்து ஒய்ஃபுக்குன்னு வச்சிரு, அன்னைக்கு வேற எதுவும் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிலாம் எடுக்காதன்னு. அது ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தேன், அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு தடையும் அவர் வரும்போது அவர் கேட்பாரு. ஸோ அந்த இது செய்ய மண்டே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போல்லாம் இப்போ யாராவது கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், மண்டே இல்லை நான் இன்னைக்கு பிஸியாக இருக்கேன், இன்னைக்கு நான் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஓகே, அந்த அளவுக்கு ஆமாம். இங்கே உள்ளதில் கல்ச்சர் வந்து நான் இப்போ மீட்டிங்கில் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா தான் அது வேலிட். நான் ஒய்ஃபோட ஹோட்டலில் இருக்கேன்னா அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்கீங்க பேசுங்க பண்ணுங்க. அப்படி இல்லை, அவங்கள்ட்டையும் நீ நோ சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்து மண்டே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சும் போது ஒரே சண்டையாக தான் இருக்கும் மண்டே. அப்படியா? இது வந்து சொந்த செலவில் சூனியம் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அத்தனை வருஷம் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹை ஆர்டர் இஷ்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் பேச தோணுதா. மண்டே வந்துச்சுக்கிற மாதிரி நம்ம மண்டேல உடச்சிக்கிறோன்ற மாதிரி இருக்கு. ஆனா அத வந்து சரி ஏதோ சொல்லியிருக்காரு, எனக்கு பெருசா தெரியல, ஆனா அவர் அதை பண்றாரு கேரி, அதனால ஃப்ரூட் பார்த்துக்கிறேன்றாரு, ரொம்ப முக்கியன்றாரு, அவரை நான் நம்புறேன். ஸோ நம்ம ஃபீலிங்ஸை நம்புறதை காட்டிலும் இன்னொருத்தவங்களை நம்புறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில உருப்பட முடியும். நம்ம ஃபீலிங்ஸ் தான் நம்மளுடைய ஃபைனல் டெசிஷன் மேக்கிங்காக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காக தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. அது எப்போ ஓரளவுக்கு நல்லா ஒரு ஸ்மூத்தாக மாறிச்சா? அந்த மண்டேனா ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்களா, அது எப்படி? ஸோ மண்டே வந்து அதுக்கப்புறம் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் மண்டே வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு மேட்ரா. ஓகே, இல்லாட்டி பீச்சில் போய் உட்காடுறதோ, அங்கே உட்காந்துட்டு கடலை பற்றி பேசுறது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து சர்ச்சை பற்றி, லைஃப்பை பற்றி, இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது மண்டே அப்படின்னு டெசிஷன் எடுத்தோம். சரி சரி, போய் ஒரு தடவை பீச்சில் உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு இப்படி வாயத்திறந்தா ஓ இது அந்த சர்ச்சை பற்றி தான் இது அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் பேசவே இல்லை. ஸோ அப்போதான் தெரிஞ்சது, ஓ ஊழியம் மினிஸ்ட்ரி இப்படின்ற காரியங்களை எடுத்துட்டா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ஆமாம். ஆக்சுவலி அதான் நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அப்போ அதை தவிர்த்து வேற என்ன பேச முடியும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல, இவங்கள பற்றி என்ன பற்றி. ஓ சரி சரி சரி, அது மாறி மாறி அந்த ஒரு சரியா அந்த மாதிரி காரியங்கள். ஆண்டவர் இவங்ககிட்ட என்ன பேசியிருக்காரு, இவங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு வாரமே மண்டே அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? ஸோ அதுதான் நான் சொல்றேன்ல, நமக்கு வந்து நம்ம பண்ற ஊழியம், நம்ம பண்ற வேலை தான் நம்மளுடைய அடையாளமே மாறிடுது. அதை ரிமூவ் பண்ணா நமக்குன்னு அடையாளமே ஒண்ணு இல்லை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லைன்றது தான் ப்ராப்ளம். பொதுவாக நீங்கள் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க விட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம், சண்டை வந்துடும். அவங்க டாபிக் இல்லாமல் இருக்கும், வெளியே தான் பேசுவோம். நீங்கள் அப்படியே தான் வச்சிருக்கீங்களான்னு அந்த மாதிரிலாம் இல்லை பார்க்குற வியூவர்ஸ்க்காக கேட்குறேன்.
என்ன டாபிக் பத்தி அதிகம் பேசுவீங்க? இல்லை அதான் சொல்றேன்ல, நான் என்ன யோசிக்கிறேன் இந்த விஷயத்தை பத்தி நான் என்ன யோசித்தேன், சரி இதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, ஆர் என்னோட சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ் ஏதாவது பத்தி ஏதாவது அந்த வாரம் ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த ஞாபகம் வந்துச்சு, இதை பத்தி நான் ஜோம் பண்றேன், அப்போ ஏசப்பா என்கிட்ட இதை சொன்னாரு, இந்த இடத்துல நான் ஹீலிங் பார்த்தேன். அவங்க ட்ரீம்ஸ் பற்றி பேசுவாங்க, நான் பார்க்குற ட்ரீம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஏதாவது அனிமேஷன் மூவி அந்த மாதிரி பார்க்க போவோம், ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம். ஷாப்பிங் பெருசாக ஷாப்பிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரவிக்கு. ஓகே ஓகே ஓகே, அதனால அது பண்ணுறது இல்லை. ஓகே ஓகே. பட் பொதுவாக வந்து இந்த இது இருக்கும்ல, அந்த அது ஆக்சுவலாக நீங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன் ஓப்பனாக வந்து. ஏன்னா ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை பற்றி பேசுகிறதே ஓ வீட்டால் என் வீடு அப்படி மாறி மாறி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் டாப்பிக்கெலாம் வச்சுக்கிறதா அதை எடுத்து? அந்த மாதிரி எங்களுக்கு உங்க வீட்டார் அந்த ரிலேஷன் அந்த பெரிய இது இல்லை, சொந்த பந்தங்கள்ல ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, அதாவது ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, சரி, ஆனா அதை வச்சு பிரச்சனை எதுவும் வந்ததில்லை. விசிட் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்டே இப்போ கேரின்னு வந்ததுனால அவங்க பவுண்ட்ரிஸ்ன்ற ஒரு மேட்ரு சொல்லி போகுது. ஓகே ஓகே ஓகே. அது இவங்க அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எப்படி பவுண்ட்ரிஸோட லவ் பண்ணுறது. ஓகே. அந்த பவுண்ட்ரிஸ் இல்லாதனால தான் இந்த சொந்தக்காரங்க பிரச்சனை வர்றது. எந்த இடத்துல நம்ம சர்க்கிள் முடியுது, எந்த இடத்துல அவங்க சர்க்கிள் ஆரம்பிக்குதுன்னு நம்ம ஆட்களுக்கு தெரியாது. ஓகே. அதனால தான் நிறைய இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்னால வர பிரச்சனைகள் நம்ம கல்ச்சர்ல நிறைய இருக்குன்றது. பிகாஸ் தே டோன்ட் நோ த வேர்ட் கால் பவுண்ட்ரி. இப்போ ஒரு தோட்டத்துக்கும் காட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பவுண்ட்ரி தான். ஒரு பவுண்ட்ரி வச்சா அது பேர் தோட்டம், பவுண்ட்ரியே இல்லாம கடந்ததுன்னா அது பேர் காடு. யாருனாலும் வரலாம், எந்த நாயினாலும் வரலாம், எதுனாலும் போகலாம், அப்படி இருக்கு. ஸோ தோட்டத்தை வச்சு அதுக்கு ஒரு கேட் வச்சு யாரை நம்ம உள்ள விடணும்னு நினைக்கிறோமோ, எந்த டைம்ல விடணும்னு நினைக்கிறோமோ அது பேர் பவுண்ட்ரி. ஓகே. ஸோ அதுக்குள்ள யாரையும் விடாம இது பண்ணிக்கிறது, விடாமையே பண்ணணும், கேட்டே இல்லாம பண்றது பேர் பவுண்ட்ரி கிடையாது. அது முள்ளு வெளியே. ஓகே புரியுது. ஒரு கேட் இருக்கணும், நம்ம பை சாய்ஸ் இன்வைட் பண்ணணும். ஸோ நம்ம கல்ச்சருக்குலாம் இது வந்து ரொம்ப இப்போ பாஸ்ட்ன்றனால எப்போனாலும் வீட்டுக்குள்ள வரலாம், எப்போனாலும் நமக்கு அவைலபிளா இருக்கணும், எப்போனாலும் கால் பண்ணா எடுக்கணும், இப்படின்ற கல்ச்சர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே அதுல இருந்து எல்லாம் பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்துட்டோம். இப்போ எங்க வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் எடுக்காம நீங்க வரீங்கன்னு வைங்களேன், பாய் அப்படின்னு சொல்லி கதை சாத்திடுறோம். ஸோ அது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்லுவாங்க, அதை நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வளர்க்குறத பற்றி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படி பசங்களை வளர்க்கும் போது என்ன, நீங்கள் ஃபுல்லாக ஹாஸ்டல்லேருந்து வந்ததுனால நீங்கள் எப்படி வளர்க்க நினச்சிங்க, எப்படி வளர்த்தாங்க, அது மாதிரி வளர்க்குறீங்க? அதுக்குமே நாங்கள் கேரி டெபிட்ட இருந்து நாங்கள் நிறையா படிச்சுக்கிட்டோம். அதாவது பிள்ளைங்களை வளர்க்குறதுங்கிறது இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் 2 பேரும் டைம் இன்வெஸ்ட் பண்ணி எங்களோட மென்டல் ஸ்பேஸ் காமாக இருக்கும்போது அந்த அட்மாஸ்ஃபியரில் தான் பிள்ளைங்க வளர்கிறாங்க. ஸோ மெயினாக நான் பாதுகாக்க வேண்டியது என்னவாக இருந்துச்சுன்னா, என்னோட மைண்டு, நான் எதில் ட்ரிகர் ஆகிறேன், நான் எப்படி காமாக இருக்க முடியும், எதுனால நான் பயப்படுறேன், நான் அதுக்கு பயப்பட, ஸோ என்னோடய பயங்களை பற்றி பேசி அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் என்னோட மென்டல் ஸ்பேஸை நான் பாதுகாக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பாதுகாக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பையும் என்னோட மைண்டையும் நான் பாதுகாக்கும் போது பிள்ளைங்க அந்த அட்மாஸ்ஃபியரில் வளருவாங்க. இது 2ஐயும் நான் பாதுகாக்கும் போது பிள்ளைங்களுக்கு தேவையான அன்பையும் பராமரிப்பையும் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வந்தேன். ஸோ எப்பமாவது எங்களுக்குள்ள ஹார்ட் லாங் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்போது பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. ஓகே. பிள்ளைங்க அந்த சீன்லேயே இல்லாமல் இருந்தால் கூட அவங்க டிஸ்டர்ப்டாக கிராங்கியாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் அவங்க வளர்றதுனால இந்த அட்மாஸ்ஃபியரை நான் பராமரிக்கணும், என்னோட இன்செக்யூரிட்டிஸை நான் டீல் பண்ணும். இதை நான் பண்ணும்போது பிள்ளைங்க தானாக அந்த அட்மாஸ்ஃபியரில் நல்லா வளர்றாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். பிள்ளைங்களோடையும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். டெய்லி ஒரு ஃபேமிலி கேம் வந்து மஸ்ட். ஓ ஃபேமிலி. ஓகே ஓகே. நாங்கள் 4 பேர் உட்காந்து
நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேம், அதுக்கப்புறம் ப்ரேயர், அதுக்கப்புறம் ஒரு கிச்சு கிச்சு டைம். அது வந்து தம்பிக்கு வந்து மஸ்ட். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கட்டாயம் ஒரு பெட் டைம் ஸ்டோரி நான் சொல்லுவேன். தினமும் நைட் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபேமிலி ஸோ இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் இருக்கும் போது பிள்ளைங்க ஃபீல் சேஃப். ஸோ வி ஹேவ் தீஸ் ரொட்டீன்ஸ். அவங்க எப்படி பசங்க வளரும், அவங்க டிஃப்ரெண்ட் தெரியுதா அவங்க வளர்க்கும் போது? அவங்களுடைய கேரக்டர், அவங்க குணங்கள்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எப்படி இருக்கு அதனுடைய இதுல? See, they are still kids. ஓகே. ஸோ கிட்ஸ் போது அவங்களுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ இதனால இப்படி வளர்றதுனால அவங்க அப்படியே ஏஞ்சல்ஸா எதுவுமே தப்பே பண்ணாம அப்படிலாம் வளர்றது இல்லை. அவங்க நார்மல் கிட்ஸ். எந்த பிள்ளைங்க மாதிரி இவங்க நார்மல் கிட்ஸ். ஆனா வந்து என்ன எதுல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ அப்படின்னு போய் அவங்களே கத்துறாங்கனாலும் எதுக்காக கத்துறாங்க, எதனால கத்துறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த காரியங்கள்லாம் நாங்கள் டீச் பண்றதுனால சின்ன வயசுல இருந்து அது பார்க்கறதுனால. பட் பொதுவாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து அந்த மொபைலில் அடிக்டாக இருக்காங்க, டிவி பார்க்கறது. அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள்? ஸோ வந்து வி ஹேவ் ஸ்க்ரீன் டைம்னு சொல்லி வச்சுருக்கோம். சரி. 10 minutes டெய்லி அவங்களுக்கு. ஸோ அவங்க அலாம் வச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும். ஸ்க்ரீன் டைம்னா ஸ்க்ரீன் கேட்ஜெட் டைம். ஓகே ஓகே ஓகே. ஸோ 10 minutes டெய்லி அவங்களுக்கு. ஸோ அவங்க அலாம் 10 minutes வச்சுட்டு அந்த 10 minutes அலாம் அடிச்சோடனே அவங்க ஆஃப் பண்ணி வச்சிடணும். 10 minutes பார்க்கலாம் டெய்லி. அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே வந்து ஃபேமிலியாக ஒரு மூவி பார்க்கலாம். ஓகே ஓகே. ஓ டெய்லிலாம். பட் அது சம்டைம் அது ஃப்ரீடம் வந்து நம்ம அப்படிலாம் ஒரு இது வராதான் கேட்குறேன். அது பசங்க வளரும் போது நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக வளர்க்கல. சில பேர் அதையும் சொல்கிறாங்க, அது வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஃபுல் ஃப்ரீடம் ஆகிடுறாங்க அப்படிலாம் வந்து கேட்குறேன். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதான் we tell them எதனால அந்த பவுண்டரி வச்சிருக்கோன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்றதுனால சம்டைம்ஸ் என்னென்ன நடக்குது, எப்படி ஸ்கிரீன் டைம்னால அவங்க கண்ணு பாதிக்கப்படுது, அவங்க பிரெயின் பாதிக்கப்படுது ஓகே அப்படிங்கறதெல்லாம் நாங்க சொல்லி தரோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ என்னைக்குமே பிள்ளைங்கிட்ட பவுண்டரி வரையும் போது இந்த ஒய் பிஹைண்டையும் சொல்லணும். ஓகே. ஒய்யை சொல்லாம நான் சொல்லிட்டேன் கேளு அப்படின்றது தான் அவங்கள பாதிக்கிற ஒரு காரியங்கள். ஓகே ஓகே. பட் அவங்க ஒரு ஜாலியான மூமெண்ட்ல இருப்பாங்க. நீங்க எப்படி இது பண்றீங்கன்னு கேட்குறேன். இப்போ அவங்களுக்கு கேட்ஜெட் என்னை பொறுத்தளவுக்கு எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கேட்ஜெட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா, ஒன்று அவங்க அம்மா அப்பா வந்து மேரேஜ் ஒழுங்காக இருக்காது, இல்லைன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் விளாண்டு பழகிருக்கீங்கன்னு வைங்களேன், மொபைல் அதுங்க கண்டுக்காது. ஓகே. நம்ம அதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கேஜ் ஆகாமல் இருக்கனால அதுங்க தங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாக சரி மொபைல் பாரு, எனக்கு கொஞ்சம் நேரம் விடு நிம்மதியா அப்படின்னு மொபைலை கொடுத்துட்றாங்க. ஆமாம் ஆமாம். அது வந்து கஞ்சா கொடுக்குற மாதிரி. அப்படியே சொல்கிறீங்க? இல்லை, ஆமாம். கஞ்சா நீங்கள் எடுக்கும் போது பிரெயினில் என்ன நடக்குதோ அதே தான் மொபைல் பார்க்கும் போது நடக்கும். நீங்கள் உங்கள் பிசினஸ் நிறைய ஒர்க் இருக்கும் உங்களுக்கு, மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக. அதனால் நீங்கள் நிறைய பண்ணும்போது நான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ நான் அதான் சொல்கிறேன், நான் அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் அதில் இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே. சரி இந்த டைமுக்கு மேலே மொபைலை தொடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே நான் வர ட்ரை பண்ணிருக்கேன். அதை இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் இன்னும் பண்ண முடியல. பட் அது ரொம்ப நெசசரி. இல்லை பசங்களோட நீங்கள் டைம் கேட்குறேன். ஏன்னா உங்களுக்கும் வேலை இருக்கும், சிஸ்டருக்குமே அந்த ஒர்க் இருக்கும். உங்களுக்கு அந்த ஷெடியூலெல்லாம் நீங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுக்காக கேட்குறேன். இப்போ எல்லாம் அதான் அவங்ககிட்ட சொல்லுவோம், திஸ் இஸ் மம்மி டாடி டைம் அப்படின்னு சொல்லுவோம், திஸ் இஸ் ஆர் டைம் வித் யூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ கிளியராக எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டா அவங்களும் ஓகே இருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்பால் ஃப்ரைடே ஈவினிங்ஸ் அண்ட் சண்டே ஈவினிங்ஸ் ஆர் ஃபுல்லி யோர் டைம்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் டெய்லி வந்து அவங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் நேரம் உட்காருவோம் கூட, அப்புறம் விளாடுறது. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் இந்த டைம் இது we are committed. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் ஓகே அவங்களுக்கு தெரியும். ஓகே. அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ஆசையை வச்சு வளர்க்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரில் எப்படி பண்ணி வந்தாலும் இருக்கும் அப்படிலாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நீங்களும் ஊழியக்காரன் அவங்க மற்றவங்க யாரோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட. அப்படியா? அதனால அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், நான் பாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லையே அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்க்குறது தவறுன்றத சொல்ல வரீங்களா என்ன கேட்குறேன்?
we have to wait and see what the ஏன்னா father நீங்க is. பெரிய மினிஸ்ட்ரி நீங்க ரன் பண்றீங்க. இப்ப அடுத்த ஒரு இதுக்கு அவங்க தயாரா அப்படி சில பேர் வளர்க்குறாங்களா, அதனால சில கேக்குறேன். prophetic words வரும், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதை பத்தி அவங்ககிட்ட பேசுவோம். அது பேசும் பொழுதுமே அவங்க ஃப்ரீ சாய்ஸ் ஆனர் பண்ணி தான் பேசுவோம். இது ப்ராஃபஸின்னு வந்ததுனால நீ இதை கண்டிப்பா நீ பண்ணி ஆகணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி சிஸ்டர் நான் கேட்குற முறை ஆக்சுவலி இந்த மினிஸ்ட்ரி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க, எல்லா விஷயமும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 13 கீன்னு சொல்லி அந்த ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன். பட் நீ உங்களுக்குள்ள அந்த ஒரு எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற வெளிப்படையாக இருக்கணும் எல்லாம் பேசுறது, அதெல்லாம் சாத்தியமாக இருக்குதான்னு கேட்குறேன். ஆக்சுவலி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதா, எப்படி இருக்கு அதனுடைய? ஆமாம், அது சாத்தியம், அது முடியும், அதுக்கு தைரியம் வேணும். ஆனால் தைரியமாக அதை சொல்லிட்டு அடுத்த பார்ட்னர், இப்போ நான் ஏதோ என்னை பற்றி நான் தாழ்வாக நினைக்கிறேன்னா, என்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு தாழ்வாக வர்ற ஒரு சிந்தனை இருக்கும் போது அதை போய் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும். ஓகே. ஆனால் அதை சொல்லி அவங்க நீ அப்படி இல்லை, ஏசப்பா உன்னை எப்படி பார்க்குறாரு, நான் உன்னை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அதோட நானும் அதை பற்றி ஜோம் பண்ணி அப்பா என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்கும் போது அந்த வெளிச்சத்தில் நடக்கும் போது நான் வந்து உண்மையாக நான் யாராக இருக்கணுமோ அந்த இடத்துல நான் இருக்க முடியும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும். இப்போ யூ வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் ஸோ இப்போ அவங்க வந்து ஃபார் 20 years மாஸ்டர்பேஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ லவிக்கு ரொம்ப ரிலேஷனலாக ப்ரோக்கனாக இருந்த மாதிரி நான் செக்ஷுவல் சைடு ப்ரோக்கனாக இருந்தது. ஸோ அந்த விஷயத்தில் லவி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை சொல்லும் போது எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. இப்படிலாம் கஷ்டப்படுவாங்க, இப்படி போனோகிராஃபின்னு ஒன்று இருக்குது, பான்னாலே தெரியாது, இது பான் பராக் போல இருக்குன்னு எனக்கு அந்த உலகமே எதுவுமே தெரியாது. ஸோ இவங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு அது புதுசாக இருந்துச்சு, என்னது. ஆனால் அதை பற்றி அவங்க ரொம்ப ஸோ மேரேஜில் பிரச்சனைன்றது ரெண்டு பிரச்சனை தான். ஒன்று வந்து தகப்பன் தாயினால வந்த காயங்கள், ரெண்டாவது வந்து செக்ஷுவல் புரோக்கன்னஸ், பாலியல் பலாத்காரங்கள், நம்முடைய செக்ஷுவாலிட்டி எப்படி ஷேப் ஆச்சு, இது ரெண்டு தான் மேரேஜில் பிரச்சனையாக வெளியே வருது. மேரேஜ் பிரச்சனைனே ஒன்று கிடையாது. ஓகே. இது ரெண்டும் பிளேஸ்ல இருந்ததுன்னு வைங்களேன், மேரேஜில் ஒரு எந்த பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே. இது ரெண்டு தான் ரூட், பேரண்டல் wounds, செக்ஷுவல் புரோக்கன். பட் இந்த வெளிப்படைத்தன்மையாங்கும் போது நீங்கள் பேசுறதுலேயே அது இவ்வளோ எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இவ்வளோ வெளிப்படைத்தன்மை சொல்லிடுறது நல்லதுன்றீங்களா? அதுதான் கேட்குறேன். அதுதான் சொல்றேன்ல, நான் வந்து இவ்வளோ வெளிப்படையாக நான் அப்படி இருக்கும் பொழுது நான் அப்படி காரியங்கள் ஃபர்ஸ்ட் நான் கேரிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி சில பழக்கங்கள், மாஸ்டர்பேஷன் இது அப்படிலாம் சொல்லும்போது சரி ஒய்ஃப்ட்ட சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து இல்லை நான் ஆண்டவர்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து இப்படி கை கொடுப்பாரு, கை கொடுத்துட்டு சொல்லு அப்படின்னுவாரு. ஒரு 3 மாதம் கழிச்சு கேட்பாரு, ஆண்டவர்கிட்ட சொன்னியா, இப்படி ஒர்க் ஆச்சா, எப்படி போகுது அப்படின்னுவாரு. அப்படியே தான் போகுது. இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், சரி கல்யாணம் ஆனால் சரியாயிரும் அப்படின்னு நினைப்போம். கல்யாணம் வந்து எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணாதுன்றது தான் புரிஞ்சுக்கணும். கல்யாணம் வந்து இட் இஸ் த டிவைன் ஆம்பிளிஃபயர். ஓகே. உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கே காட்டும். உங்களுக்குள்ள ஹீலிங் இருந்ததுன்னா ஹீலிங்கை ஆம்பிளிஃபை பண்ணும், உங்களுக்குள்ள புரோக்கன்னஸ் இருந்ததுன்னா புரோக்கன்னஸை தான் ஆம்பிளிஃபை பண்ணும். கூனா கூன்னு கத்தும். ஸோ நம்ம ஆனால் ஒரு பெரிய மைல்ஸ் பண்ணுறோன்ற ஒருத்தர் சொல்கிறாரு, தெர் இஸ் நத்திங் கால்ட் அ பேட் ஆம்லெட், தேர் ஆர் ஒன்லி பேட் எக்ஸ். கெட்ட ஆம்லெட்னே ஒன்று கிடையாது, கெட்ட முட்டை தான் இருக்கு. கெட்ட முட்டை. ஸோ கெட்ட மேரேஜ்னே ஒன்று கிடையாது. சரி சரி சரி. மேரேஜ்ன்றது 2 முட்டையா போட்டு ஆம்லெட் போடுறது. ஆம்லெட் கெட்டுறதுன்னே கிடையாது. மேரேஜே ஒர்க் ஆகாது, மேரேஜே வேஸ்ட் அப்படின்றானுங்க. மேரேஜ்னு எங்கே உட்காந்துருக்கு ரூமுக்குள்ள? 2 முட்டை தான் உட்காந்துருக்கு, அதில் 1 கூமுட்டையா போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சொல்லுன்னு சொல்லும் பொழுது
நான் சொல்லாமையே தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சரி நம்மளா இதை எப்படியாவது ரெடி பண்ணி வந்துடுவோன்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இப்போ இதுக்குள்ளே அவைக்குள்ளே 1000 பிரச்சனைகள், இதே தான் வாழ்க்கையை இது பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்போ நம்ம பாரத்தை வேற இறக்கி வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் நானே எனக்கே நிறையா சொல்லிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தேன். சரி 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 சரி. அப்போ பால் யங்னு ஒருத்தர், ஷாக் அவருடைய ஆத்தர், அவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்குமா அவர் சொன்னார், ஜஸ்ஸு ஐ எம் அ ஃப்ரீ மேன், ஐ டோன்ட் ஹேவ் எனி சீக்ரெட்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஷேம், ஐ டோன்ட் ஹேவ் எனி அடிக்ஷன்ஸ், ஐ கேன் லவ் த பர்சன் ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீன்னு இந்த 5 மேட்டர் சொன்னார். நான் விடுதலையான மனுஷன், எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது, எந்த ரகசியமும் கிடையாது, எந்த அடிமைத்தனமும் கிடையாது, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஜென்யூனாக லவ் பண்ண முடியும். அவர் ஆனால் பயங்கரமாக பான்னு மாஸ்டர்பேஷனில் கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு மேரேஜுக்கு வெளியில் தான் ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டோட அஃபேர் ஆகி மேரேஜ் உடையிற லெவலுக்கு போய் சூசைட் லெவலுக்கு போய் ஹீல் ஆகி வெளியே வந்த ஒரு மனுஷன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவர் இந்த 5 காரியத்தை சொல்லும் போது அவரும் ஒரு மிஷினரி கிட், அவரையும் 5 வயசுல போய் ஹாஸ்டல்ல போய் விட்டாங்க. அப்படியே ஓகே ஓகே. ஸோ லவியோடைய ஸ்டோரியும் அவர்கிட்ட இருக்கு, என் ஸ்டோரியும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸோ இந்த மனுஷன் இப்படி சொல்றாரு. சரி. அவர் சொன்னாரு, இதெல்லாம் நான் பரலோகம் போன பிறகு தான் சொல்ல முடியும்னு நினைச்சேன். ஐ எம் அ ஃப்ரீ மேன்னு பரலோகம் செத்து போன பிறகு, பரலோகத்துக்கு போன பிறகு தான் ஃப்ரீன்னு நான் சொல்ல முடியும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடிலாம் உண்மையான ஃப்ரீடம். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஊழியத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன்னா, இது எனக்கு தெரிஞ்சு 7வது படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினது. ஆமாம் ஆமாம், சின்ன வயசு ஸ்டேஜ் ஏறி சரி நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கானுங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி எல்லா லெவல்லையும் போய் பார்த்தாச்சு, எல்லா லெவல்லையும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஊழியக்காரங்க வந்து உண்மைக்கே நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு யாரும் பெருசாக சொன்னதில்லைன்ட்டு. இவர் தான் மனுஷன் சொன்னது. ஸோ இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், இவர் உண்மைக்கே ஃப்ரீயாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வாய்க்கு வந்ததை எடுத்து விடுறாரா, ஓ வாயி நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இல்லை இவர் உண்மைக்கே ஃப்ரீயாக இருக்காரு, இவர் மாதிரி உலகத்துல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், உண்மையான மனுஷன், நீ அவரை பார்த்தேன்னா என்ன பாக்குறியோ அதுதான் அவரு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நான் அப்போ ஒரு ஜெபம் பண்ணேன், ஐ ஆல்சோ வாண்ட் டு டெல் தட், அந்த 5 மேட்டர் நானும் சொல்லணும். ஆனா நான் எப்படி நான் அந்த இடத்துக்கு வர போறேன்னு தெரியல, லவிட்டே என்னால சொல்ல முடியல. ஏன்னா லவிட்டே தான் சொல்ல முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ்னால நான் சொல்லிட்டேன், என் கூட இருக்கிற பசங்களுக்கு தெரியும், என் மென்டர்ஸ்க்கு தெரியும், லவிட்டே தான் சொல்ல முடியாது. ஏன்னா லவி வந்து ஓகே ஓகே இது பத்தியே ஒரு இப்ப லவிக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குன்னு வைங்க, அது ஒரு 4 பேரை லவ் பண்ணிட்டு வந்து ஏதோ பண்ணி இருக்குன்னா ஓகே, அது யாரையும் எவனையும் திரும்பி பார்த்ததே கிடையாது. ட்ராக்லயே வந்து இப்படியே வந்ததுலாம் நமக்கு வந்து சரி எப்படி இதை புரிய வச்சு என்னத்த சொல்லி அப்படின்ட்டு இருந்தது. ஸோ லவி எப்பயும் என்ன சொல்லணும்னா, உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் நான் ஹாஸ்டல்ல வளர்ந்து இப்படி புரோக்கனா இருக்கேன் அப்படின்னு. அப்படி சொல்லாதமா அப்படின்னு சொல்லணும்னு தோணும், ஆனா வந்து சொல்ல வாய் வராது. ஸோ ஒரு நாள் வந்து நான் இந்த ஜெபத்தை பண்ண பிறகு ஒரு வாரத்திலேயே லவி வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்பயும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற லவி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டுச்சா, சொல்லிட்டேன் கட கடன்னு எல்லாத்தையும். வாய்க்குள்ள யாரோ வரல விட்டு இப்படி எடுத்த மாதிரி சரியாச்சு எல்லாத்தையும். அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுடைய பெட்ரூம்ல வச்சு சொன்னேன், வாங்க ஹாலில் போய் பேசலாம் அப்படின்ச்சு. சரி. ஸோ பெட்ரூம்ல இருந்து ஒரு ஹால் 5 அடி, அது எனக்கு ஒரு 500 வருஷம் எடுத்த மாதிரி இருந்தது நடந்து வர்றதுக்கு. ஸோ நான் வந்து கேட்க ஆரம்பிச்சேன், இது எப்போ ஆரம்பிச்சது, சரி எத்தனை நாளா கஷ்டப்படுறீங்க. நான் நினைச்சேன் இப்போ லவி வந்து ஏன்னா லவிக்கு இதெல்லாம் இதே இல்லை, எத்தனை நாளா கஷ்டப்படுறீங்க அப்படின்னோடனே ஒரு 2 நாள் 3 நாள்னு எதிர்பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு 20 வருஷம்னு ஒண்ணு 20 வருஷமா எப்ப இது ஆரம்பிச்சதுன்னு உடனே எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு செக்ஷுவல் அபியூஸ் ஸ்டோரி என் மைண்ட்ல இருந்துச்சு. சரி, அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதை ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்க அக்காட்டா சொன்னேன். அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிச்சதே இல்லை, யார்ட்டையும் பேசுனது கிடையாது. ஸோ லவிட்ட சொல்றேன், எப்படி நான் அபியூஸ் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே என் உடம்பு, லவி எப்படி
ஹாஸ்டல் காரியங்களை பற்றி பேசும்பொழுது அப்படியே உடம்புலாம் ஆடும், பயங்கரமாக அழுகும், மூச்சு நிற்கிற மாதிரி அழுகும். அந்த மாதிரி நான் அழுதேன். அழுதுட்டு லவி என்னால் பார்க்கவே முடியல. அப்படியே வெக்கம் அப்படியே என் பாடியில் அப்படியே ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அதே திரும்ப ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு இப்படி இப்படி கை வச்சுட்டு கத்துறேன், ஆண்டவரே எங்க இருந்தீங்க அப்பா அப்படின்ட்டு. ஸோ கடவுள் மேலே கோவமா இருந்தேன்றது எனக்கு தெரியாது. இவ்வளோ வெக்கம் எனக்குள்ள இருந்ததுன்றது எனக்கு தெரியாது. அப்படியே உடம்புலாம் நடுங்குது, கிடு 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 கிடுன்னு லிட்டரலா நழுறேன். அப்போ என்ன பண்ணுச்சுன்னா லவி என் ஃபேஸ் இப்படி பிடிச்சி என் கண்ணை இப்படி திறந்து இப்படி பார்த்துட்டு, ஜெசி இன்னும் நான் மதிக்கிற ஹஸ்பண்ட் நீங்கள் தான், இன்னும் ஆண்டவர் உங்களை அழைச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இப்படி கண்ணை திறந்து வச்சு பேச ஆரம்பிச்சது. நான் அழுகிறேன். அப்படியே பேசிட்டு கண்ணை பிடிச்சி இப்படி பக்கத்தில் முகத்தை வச்சு பேசிட்டு, டுநைட் இஸ் த டெத் ஆஃப் ஷேம் அப்படின்னு சொல்லிச்சு. டொம்முன்னு அடிச்ச மாதிரி இருந்தது. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல. நான் யூஸ்வலாக பண்ணுற காரியங்கள் எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா நம்ம பண்ணாத ஃபாஸ்டிங் கிடையாது, நம்ம பண்ணாத இது எல்லா பிசாசையும் கட்டி ஜோம் பண்ணியாச்சு. அத்தனை பிசாசு விழுந்துதானே தெரியாது, அவ்வளோ கட்டியாச்சு. எல்லாம் புக்கை படிச்சாச்சு, இந்த டாபிக்ல எதுவுமே ஜோம் பண்ணியாச்சு. டங் ஸ்பேஸ்ன்னு நானுங்க உதடுவிங்கிற அளவுக்கு டங் ஸ்பேஸியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கன்ஃபஸ் பண்ண நானுங்க, ரைச்சியஸ்னஸ் கன்ஃபஸ் பண்ணு, இதை பண்ணு அதை பண்ணு. இது என்ன மேஜிக் மாதிரி ஒர்க் ஆச்சு எப்படி அப்படின்னு சொல்லி அப்பதான் இந்த வெளிச்சத்தில் நடக்கிற காரியத்தை பத்தி டீப்பா படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படிலாம். ஸோ அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ ரத்தம் ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி நான் ரத்தத்தினால கழுவுன்னு ஆமா, கழுவாதே கிடையாது. பட் இது டிரான்ஸ்பரண்ட், அதாவது ஒய்ஃப் டட்டோவில் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது இது ஒரு விடுதலையை கொண்டு வருதுன்னு. ஏன்னா பைபிள் எப்படி ஆரம்பிக்குது, ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளா இருந்தார்கள், வெட்கப்படாமல் இருந்தார்கள், அவங்களுக்குள்ள ஒளிவு மறைவுன்றதே இல்லை. ஸோ பாவம்ன்ற வந்த போது முதல்ல அவனுங்க பண்ணதே ஒழிச்சுக்கிட்டு தான். ஒருத்தர் இருந்து ஒருத்தர். அதுக்கப்புறம் ஆண்டவர் வரும் பொழுது போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒழிச்சது இவங்களுக்கு இல்லை, அடுத்த ஆண்டவர் இருந்து ஒழிக்கிறது. ஸோ பாவம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா வெட்கம் நம்மள ஒழிக்க செய்யுது, ஒளிவு மறைவுக்குள்ள கொண்டு வருது. ஒருத்தர் இருந்து ஒருத்தர் நம்ம ஒளிஞ்சுக்கிறோம், அப்பாட்ட இருந்தும் நம்ம ஒளிஞ்சுக்கிறோம், நம்மகிட்ட இருந்தே நம்ம ஒளிஞ்சுக்கிறோம். பேசிக்கா நம்மளே நம்ம பார்க்க விரும்புறது இல்லை. ஸோ ரெச்சிப்புன்றது திரும்ப அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும்ல. கண்டிப்பா அந்த வெளிச்சத்துல நடக்கிற நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள், அந்த ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போறதுதான் ரெஸ்டரேஷன். ஸோ அப்படி நான் இது பண்ண பிறகு, இது நான் பெட்ரூம்ல நான் பண்றேன்ல, அந்த சீசன்ல அத்தனை பாஸ்டர்ஸ் வந்தாங்க தேடி அவங்க ஸ்டோரிஸ் ஓபன் பண்றதுக்கு. உங்கள்கிட்ட டைரக்டா இதை நான் யார்ட்டையுமே சொல்லாம இருக்கும் பொழுது, ஏன்னா இது வந்து இப்போ இது வெளிச்சத்தில் நடக்கிறதுனா லிட்டரலா ஸ்பிரிட் ரெல்ம்ல நீங்க ஒரு வெளிச்சமாவே மாறிடுவீங்க. இட்ஸ் a spiritual thing. ஓகே ஓகே. ஸோ யார் யாரெல்லாம் இருட்டில் அலமோதிட்டு இருக்காங்களோ அவங்க உங்களை தேட வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஸ்டோரிலாம். ஸோ அப்படியே கேட்கும்போது ஒவ்வொரு பாஸ்டர் கண்லேயும் ஒரு நம்பிக்கை ஒளிவட்டம் தெரியும். ஏன்னா எல்லா பாஸ்டர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், பட் அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒவ்வொரு தடவையும் ஒரு இல்லை. இப்போ நாம இப்போ இதை பற்றி பேசும்பொழுது நான் சில ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, லவி கண்ணை பார்த்து பேசிருச்சு, சரி, ஆனால் என் மனைவி கண்ணை நோண்டி எடுத்துருச்சுன்னு வைங்க. கண்டிப்பா கேட்க நியாயமான கேள்வி. சரி, உன் மனைவியே கண்ணை நோண்டிடுச்சு, அன்னைக்கு உன் கண்ணை பார்த்து பேசாம இங்க வா கொய்யால பார்த்து அப்படின்னு கண்ணை நோண்டிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்ணிருப்ப? சரி, நான் கேரிட்ட இதுதான் கேட்டேன். சரி சரி சரி. இப்ப நான் சொல்றேன், லவி நான் கிளம்புறேன், உன் கூட இருக்க முடியாது, கிளம்புறேன்னு சொல்லிருச்சுன்னா என்ன பண்றது? சொல்லலாம் அப்படின்னாரு. சொல்லலாமா? உதவி கேட்க வந்தா அப்படின்ற.
சொல்லலாம், ஆனா கூட இருந்து உனக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். ஸோ என்ன முடிவு எடுக்கும்னு எப்படி தெரியும்? சொல்லி பார்த்தா தான் தெரியும்ன்றாரு. ஸோ நாங்கள் இதை பண்ணி இதை ஷேர் பண்ணதுனால இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நூற்றுக்கணக்கான கப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில் ஒரு கப்புள் கூட 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி வந்த கப்புள்ஸ்ல சொல்றேன். 2 பேரும் வந்ததுல எங்களை நம்பி, சரி உங்களை நம்புறோம், நான் அப்ப கேரியை வந்து என் ஃபீலிங்ஸை நம்புற காட்டிலும் நம்புறேன் பாருங்களேன், அந்த மாதிரி அவங்க ஃபீலிங்ஸை காட்டிலும் எங்களை நம்பி வந்த ஒரு கப்புள் கூட இதுல ஃபெயில் ஆனதே இல்லை.